ஆசாமி பொண்ணுங்கள்ல யாராச்சும் ஒரு பொண்ணு கிட்டயாச்சும் நான் மன்னிப்பு கேட்கணும்னு என் அம்மா என்கிட்ட கண்டிஷன் போட்டிருக்காங்க. அம்மா என்கிட்ட சொன்ன வேண்டுதல நிறைவேற்றிட்டு தான் நான் இந்த அஸ்தியை கரைப்பேன். கிருஷ்ணா, வண்டியை நிறுத்து. ஏன் மேடம்? வண்டியை நிறுத்து கிருஷ்ணா, நிறுத்து. மேடம் 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 என்னாச்சு மேடம்? இல்ல கிருஷ்ணா, என்னால சென்னைக்கு வர முடியாது. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? ஆமா கிருஷ்ணா, நான் செத்தாலும் பரவாயில்ல, இவங்க என்ன அடிச்சு கொன்னா கூட பரவாயில்ல, என் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும். அதுக்காக இவங்க கிட்ட நான் மன்னிப்பு வாங்கிதான் ஆகணும். மேடம், இவ்வளவு நாளா உங்களுக்கு உண்மை தெரியாம இருந்துச்சு. இப்போ உங்களை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எப்படி அவங்க உங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பாங்க? நான் அவங்க கிட்ட உண்மையை மறைக்கணும்னு நினைக்கவே இல்லையே. அந்த மன்னிப்பை நான் எப்ப அவங்க கிட்ட வாங்குவேனோ அப்போ என்ன பத்தின எல்லா உண்மையையும் அவங்களுக்கு தெரியப்படுத்தி அதுக்கப்புறம் தான் நான் அவங்க கிட்ட மன்னிப்பே வாங்க முடியும். அப்படிதான் அம்மா கூட எனக்கு சொல்லிருக்காங்க. அந்த உண்மை இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல, மன்னிப்பு மட்டும் தானே கிடைக்கல. அந்த மன்னிப்பை நான் எப்படியும் வாங்குவேன். மீனாட்சி, தாரிணி, திவ்யா 3 பேரும் ரொம்ப நல்லவங்க. அவங்க கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படும், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம அந்த ரங்கநாயகி திவ்யாக்கு பண்ண துரோகத்தை நான் இன்னும் அவங்க கிட்ட சொல்லவே இல்லை. அவங்க திவ்யாவோட சாப்பாட்டுல மருந்து கலந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்கு. என் போனை ரிப்பேர் பண்ணி அதுல இருக்கிற வீடியோ ஆதாரத்தை நான் மீனாட்சி கிட்டயும் தாரிணி கிட்டயும் காட்டினாலே போதும். அவங்க கண்டிப்பா ரங்கநாயகியை பத்தி புரிஞ்சுப்பாங்க. எனக்கு அவங்க மன்னிப்பு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ரங்கநாயகி கிட்ட இருந்து திவ்யாவை மீனாட்சியும் தாரிணியும் காப்பாத்துவாங்கல்ல, அதுவே போதும் எனக்கு. அதுக்காகவாச்சும் நான் இந்த ஊர்ல இருந்துதான் ஆகணும். இல்ல மேடம், அது இல்ல கிருஷ்ணா, என்ன வற்புறுத்தாத. எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன்.